ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்பவே டேஸ்டான திருவாதிரை களி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1 கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம். களி செய்கிறதுக்கு பச்சரிசி யூஸ் பண்ணி செஞ்சோன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த அரிசி நல்லா அரிசி மாதிரி பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அரிசி லைட்டாக கலர் மாறி வரணும், ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த பாசிப்பருப்புலேருந்து நல்லா வாசனை லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இதையும் அதே பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது வாசனை நல்லா கொடுக்கறதுக்காக தான். இப்போ இதை நம்ம எப்படி அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். மிக்ஸியில் பல்ஸ் மூடில் ஒரு 4லேருந்து 5 முறை சுற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அளவில் இருக்கணும். ரவை மாதிரி ரொம்ப பொடியாகவும் நுணுக்கிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப பெருன்னு இருக்கக்கூடாது. இட்லி ரவை மாதிரி இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எந்த கப்பில் 1 கப் பச்சரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1.25 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு குறைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.5 கப் சேர்த்துக்கோங்க. ஆனால் 1.25 கப்புங்கிறது கரெக்டான அளவாக இருக்கும். அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாகுபதம்லாம் எதுவும் கிடையாது. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம களி கிண்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பாத்திரமோ இல்லை அடிகனமான பாத்திரமோ எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கப்பில் தான் 1 கப் பச்சரிசி எடுத்தோம் இல்லையா, 1 கப் பச்சரிசிக்கு மொத்தமாக 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் வெள்ளத்தில் ஏற்கனவே 1 கப் தண்ணி சேர்த்துட்டேன் இல்லையா, அதனால இப்போ 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணியை மெஷர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இதில் ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்டுங்கிறதுனால ஒரு துளி உப்பு சேர்த்தா நல்லா தூக்கி கொடுக்கும். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே சேர்க்கும்போது களி நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த உடனேயே நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொடியை சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இப்போ கையெடுக்காமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்துட்டுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு களி இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு கூழ் மாதிரி இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது இல்லையா, இதை நம்ம அப்படியே இப்போ குக்கரில் மாற்றிக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு அரிசி இதிலே வச்சு வேக விட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். அதுக்காக தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற களியை இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் 1/2 பங்கு அளவு மட்டும் இந்த களி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு வெந்து வரும்போது சரியாக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். அப்போது தான் குக்கர் உள்ளேருந்து தண்ணி படாமல் இருக்கும். இப்போ இதை செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஒரு பிளேட்டை தலைகீழாக போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம வச்சுருக்கிற களியை உள்ளே வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு களி சூப்பராக வெந்து வந்திருக்கு. ரொம்ப கூழ் மாதிரியும் இல்லாமல் ரொம்ப உதிரியாகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இந்த களியை நம்ம நெய்யில் தாளிச்சிக்கலாம். அதுக்காக ஒரு சின்ன கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடுபடுத்திக்கிட்டு இதில் ஒரு 10 முந்திரியை 2 உடைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம களியில் சேர்த்துக்கலாம். இதுக்கு நமக்கு பொங்கல் மாதிரி ரொம்ப அதிகமாக நெய் செலவாகாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே டேஸ்ட்டாக இருக்கும்.
வறுத்த முந்திரியை நம்ம களியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வேலையும் ஈஸியாக உங்களுக்கு முடியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.